author is the man who writes a book. துவக்குகிறவர் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தை எழுதுகிறவர் அவர்தான் And so ஆதர் அல்லது புத்தகத்தை ஆக்கியோன் என்று சொல்லுவார்கள். if Jesus is the author of our faith, he is going to give us that faith to trust him. இயேசுதான் அந்த விசுவாசத்தை ஆக்கியோன் அல்லது துவக்குகிறவர் என்று சொன்னால் அவர் அந்த விசுவாசத்தை நமக்கு தருவார். And as we look at him, we find that our faith will increase. அவரை நாம் பார்க்க நம்முடைய விசுவாசமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். I want to tell you one simple thing. ஒரு எளிய காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I have a real burden in my heart. உண்மையாலுமே என்னுடைய உள்ளத்திலே ஒரு பாரம் காணப்படுகிறது. I don't know whether I am able to communicate that effectively to you this evening. இந்த மதிய வேளையிலே பாரத்தை மிகவும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க முடியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. So I want you to pray for me as I speak. ஆகவே நான் பேசும்பொழுது எனக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை கேட்கிறேன். That all people sitting here who are in any type of bondage will be set free tonight. இங்கே எந்த விதமான கட்டுகளிலேயும் யாராவது உட்கார்ந்திருந்தால் எல்லாரும் இந்த இரவு நேரத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய பாரமாக இருக்கிறது. Isn't that a good thing to pray for? இதற்கு ஜெபிப்பது நல்லதல்லவா? You may be free. நீ ஒருவேளை விடுதலையா இருக்கலாம். But there may be somebody sitting next to you who is not free. உனக்கு அருகாமையிலே உட்கார்ந்திருக்கிறவர் விடுதலை இல்லாமல் கட்டப்பட்டவராக இருக்க முடியும். Many of God's people are in a bondage that they should not have. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் இருக்கக்கூடாத சில கட்டுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். And this is the burden in my heart today. இன்றைக்கு இதுதான் என்னுடைய பாரமாக இருக்கிறது. That every person who is in bondage in this room will be set free tonight. இந்த ஹாலுக்குள்ளாக இருக்கிற கட்டுக்குள்ளாக இருக்கிற யாரா இருந்தாலும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய பாரமாக இருக்கிறது. That is God's will. இது தேவனுடைய சித்தம். I can't do it. நானாக இதை செய்ய முடியாது. Only the Holy Spirit can do it. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இதை செய்ய முடியும். Jesus came to set people free. ஜனங்களை விடுதலையாக்கும்படியா இயேசு வந்தார். It is not God's will that you should be in any type of bondage in your life. எவ்விதமான கட்டுக்குள்ளாக நீ இருப்பதும் அது தேவனுடைய சித்தமே இல்லை. So you must believe that God is interested in setting you free. ஆகவே உன்னை விடுதலையாக்கும்படியாய் தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். There are many things which are probably in your heart which you are too ashamed to tell other people. மற்றவர்களிடத்திலே சொல்லுவதற்கு நீ கூச்சப்படுகிறாய், வெட்கப்படுகிறாய். There are secret sins அந்தரங்க பாவங்கள் in the lives of God's people. தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சில அந்தரங்க பாவங்கள் இருக்கிறது. There are young people with secret sins in their lives. இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ரகசிய பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். They cannot tell their parents. தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே சொல்ல முடியவில்லை. Bad habits they have. தங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கங்களை It is a bondage. அது உனக்கு ஒரு கட்டாக இருக்கிறது. They want to be free. நீ விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறாய். But they don't know how to be free. ஆனால் அவர்கள் எப்படி விடுதலையாக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. I want to tell you that Jesus has come into our midst today to set you free. இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கும்படியா இயேசு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Before you get up from here you can be free. இங்கிருந்து எழுந்து செல்வதற்கு முன்பதாகவே நீ விடுதலை அடைய முடியும். If you keep your heart open to the Holy Spirit this evening. இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு உன்னுடைய உள்ளத்தை திறந்து வைத்திருந்தால் never mind anybody else. Don't worry. வேறு யாரை குறித்தும் நீ சட்டை பண்ண வேண்டாம். You say, Lord, ஆண்டவரே, I am a needy person today. இன்றைக்கு நான் தேவையுள்ள ஒரு மனிதனாய் வந்திருக்கிறேன். And tell the Lord silently, Lord, this is the area where I am in bondage. ஆண்டவரிடத்திலே நீ மௌனமாய் சொல், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நான் கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல். All of you young people, இங்க இருக்கிற வாலிப பையன்கள், பிள்ளைகள், older people, வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், tell the Lord silently right now. இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் அமைதியாக சொல்லுங்கள், நான் இந்த பகுதியில் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறேன். I am in bondage to something. ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் அல்லது கட்டப்பட்டிருக்கிறேன். My parents don't know it. என்னுடைய பெற்றோருக்கு தெரியாது. My brothers and sisters don't know it. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது. I am living with feelings of guilt and heaviness every day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த குற்ற உணர்வினாலே பாரத்தினாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். There are nights when I toss around in the bed. இரவு நேரங்களிலே ஆண்டவரே இந்த பாரத்தின் நிமித்தமாக நான் புரண்டு படுத்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறேன். Set me free. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். Will you pray that prayer?
இந்த ஜெபத்தை செய்வாயா? God is a God who answers prayer. தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். And whatever your need is, உன்னுடைய தேவை என்னவா இருந்தாலும் சரி, whatever your burden is, உன்னுடைய பாரம் என்னவா இருந்தாலும் சரி, whatever your bondage is, உன்னுடைய கட்டு என்னவா இருந்தாலும் சரி, if you will concentrate this evening on your need and not anybody else's need, வேறு யாருடைய தேவையை பற்றியுமல்ல உன்னுடைய குறிப்பிட்ட தேவையை குறித்து நீ அக்கறை உள்ளவனாய் இருந்தால், Holy Spirit of God, move upon me and set me free. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உன் மீது அசைவாடி அவனை விடுதலையாக்குவார். You think God will not answer that prayer? இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டார் என்று எண்ணுகிறாயா? There was never a man in the Gospels who came to Jesus whose prayer Jesus did not answer. ஜெபித்து இயேசுவாலே பதில் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட சுவிசேஷங்களை நீ வாசிக்கவே முடியாது. Man cannot help you. மனிதன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. The Lord can help you. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். You know, there was a man whose child was in bondage to demons. ஒரு மனிதனுடைய பிள்ளை பிசாசுடைய கட்டுகளிலே தவித்துக் கொண்டிருந்தது. He said, Lord, I brought him to your disciples, but they could not set him free. ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களிடத்திலே கொண்டு வந்தோம், அவர்களாலே விடுதலையாக்க முடியாமல் போய்விட்டது. Now I bring him to you. இப்பொழுது முடிதலை கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. The Lord set him free immediately. ஆண்டவர் உடனடியாக அவனை விடுதலையாக்கினார். God can do that for you. தேவன் உங்களுக்கு அதை செய்ய முடியும். The Christian life is a life of freedom. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை. And we must live in that freedom every day. ஒவ்வொரு நாளும் அந்த விடுதலையிலே நீங்கள் வாழ வேண்டும். Now, if God could do that without your doing anything, then he would have done it long ago. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் தேவனே செய்ய வேண்டும் என்று இருந்திருந்தால் என்றைக்கோ தேவன் செய்திருந்திருப்பார். What does God want you to do? நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் He விரும்புகிறார்? only wants you to believe. நீ விசுவாசித்தால் மட்டும் போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Only believe. நீ விசுவாசி. All things are possible if you can believe. நீ மட்டும் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். So we want to begin with that promise. ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நாம் இந்த பகுதியை நாம் ஆரம்பிக்க In இருக்கிறோம். Mark's Gospel, மார்க்கு சுவிசேஷம் chapter 9, 9ஆம் அதிகாரம். that is the story I just mentioned about a man who had a difficult child. ஒரு மனிதனுக்கு கஷ்டப்படுகிற ஒரு மகன் இருந்தான். And it says here that this demon possessed child, verse 18, last part. 18ஆம் வசனத்தின் I asked your disciples to cast it out, but they could not do it. பிசாசு பிடித்த ஒரு மகன் இருக்கிறான், அதை துரத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்திலே கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்று மார்க்கு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு 9:18. And Jesus said, இயேசு சொன்னார், bring him to me. என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். And they brought the boy, verse 20. 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். And then his father said, this has been happening to him from childhood, verse சிறு 21. வயது முதற்கொண்டு இவனுக்கு இப்படி நடக்கிறது என்று 21ஆம் வசனத்திலே தகப்பன் சொல்கிறான். And then listen to this prayer of the father. அந்த தகப்பனுடைய ஜெபத்தை நன்றாய் கவனியுங்கள். Read it carefully in verse 22, last part. 22ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை பாருங்கள். Lord, if you can do anything, please have pity on us and help us. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். Is that anybody's prayer tonight? இது போல உங்கள் யாராவது இது போல உங்கள் ஜெபம் இருக்கிறதா? Are you praying like that? நீ இப்படி ஜெபிக்கிறாயா? Lord, this situation of mine, ஆண்டவரே, இந்த என்னுடைய சூழ்நிலை, if you can do anything, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் please have pity on me என் மேல் மனதிறங்கி and help me. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார்? If you can, not if I can, if you can. என்னால் முடியுமா என்றல்ல, உனக்கு முடியுமானால். Verse 23. 23ஆம் வசனம். If you can, நீ உன்னால் கூடுமானால், all things are possible if you can believe. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொன்னார். See how Jesus reversed it. எப்படி தேவன் அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு விட்டார் என்று பாருங்கள். He came to Jesus and said, Lord, can you do something for me? ஆண்டவரே, எனக்கு ஏதாவது நீ செய்ய முடியுமா என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். If you can, உன்னால் கூடுமானால் என்று ஆண்டவர் திருப்பி சொல்கிறார். if you can believe, can be done. நீ விசுவாசிக்க கூடுமானால் உடனே அது ஆகும். See in Matthew chapter 9. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். Matthew chapter 9. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம்.
There were two blind people who came to Jesus. அங்கே இயேசுவினிடத்தில் இரண்டு குருடர்கள் வருகிறார்கள். They also prayed a similar prayer. அவர்களும் இதே போல ஒரு ஜெபத்தை செய்தார்கள். Lord, have pity on us. ஆண்டவரே எங்கள் மீது மனமிரங்கும். Verse 27. 27ஆம் வசனம். Please have mercy on us, O son of David. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். Can you show some mercy on me? என் மீது நீர் இரக்கம் காண்பிக்க முடியுமா? And Jesus said the same thing to them. அதே காரியத்தை இயேசு அவர்களுக்கு சொன்னார். Can you believe? நீ விசுவாசிக்க கூடுமானால் Can you believe that I am able to do this for you? இதை உனக்கு செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா நீ? Now supposing he had said it like this. இப்படி அவர் சொல்லியிருந்தால், Do you believe that you are able to do this? நீயே இதை உனக்கு செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா என்று கேட்டால், And the answer is no. அதற்கு பதில் இல்லை. But that is not what he asked then, and that is not what he asks today. அன்றைக்கும் அப்படி அவர் கேட்கவில்லை, இன்றைக்கும் அப்படி அவர் கேட்க போகிறதில்லை. Now think of your problem right now. இப்பொழுதே உன்னுடைய பிரச்சனை என்ன என்பதை என்னை நினைத்து பார். What is the Lord asking you? ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறார்? Do you believe that you can solve it? உன்னுடைய பிரச்சனை நீயே தீர்க்க முடியும் என்று விசுவாசிக்கிறாய் என்று கேட்கிறார். That's not his question. அது அவருடைய கேள்வி அல்ல. Are some of you bound by some sinful habit? சில பாவ பழக்கத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு சிலர். What is the Lord asking you? ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன கேட்கிறார்? Do you believe you can give it up? இந்த பாவ பழக்கத்தை உன்னால விட்டுவிட முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? That is not his question. அது அவருடைய கேள்வி அல்ல. Some preacher will come to you and say, come on, give it up. சில பிரசங்கியார் வந்து இதை விட்டுவிடு என்று சொல்வார்கள். Why are you still doing this? ஏன் இந்த பாவத்தை இன்னும் செய்து கொண்டிருக்கிறாய்? Jesus never talks like that. இயேசு ஒருபோதும் அப்படி பேசுகிறதில்லை. He knows that the bondage of sin is so strong that the strongest man cannot break it. மிகவும் பலனுள்ள மனிதன் கூட உடைக்க கூடாத அளவுக்கு பாவத்தினுடைய கட்டுகள் வலிமை வாய்ந்ததா இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். He knows that anger can be such a strong sin that no matter how many resolutions you take in 100 years you cannot overcome it. எவ்வளவு தீர்மானங்களை நீ 100 வருடம் எடுத்தாலும் உன்னாலே மேற்கொள்ள முடியாத அளவுக்கு கோபத்தின் கட்டு வலிமை வாய்ந்ததா இருக்கிறது. The slavery to sexual sin is so strong even in older people that the Lord knows in 100 years you cannot overcome it. 100 வருஷமானாலும் முன்னாலே மேற்கொள்ள கூடாத அளவுக்கு இந்த பாலிய இச்சையினுடைய பாவம் அது வலிமை வாய்ந்ததா இருக்கிறது வயதுள்ளவர்களுக்கு கூட. Some of you may have other problems. ஒரு சிலர் உங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கலாம். You're a slave to eating too much food. நிறைய சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றதான ஒரு கட்டினாலே நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். You want to give it up but you cannot give it up. விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறாய் ஆனால் முடியவில்லை. Or some other habit you got in your office. அல்லது அலுவலகத்திலே உனக்கு இருக்கிற சில பழக்க வழக்கங்கள். Some sin that you committed many years ago which is bothering you and bothering you and bothering you and bothering you and you cannot get it out of your mind. சில வருடங்களுக்கு முன்பாக செய்த ஒரு பாவம் இன்னுமாய் உன்னை விட்டுவிடாதபடிக்கு உன்னை மனதில் அது உறுத்தி கொண்டே இருக்கிறது. அது உறுத்தி கொண்டே இருக்கிறது. உன்னை குற்ற உணர்வுள்ள உள்ளாக்கி கொண்டே இருக்கிறது. It's no use a preacher telling you forget it. அதை மறந்து விடு என்று ஒரு பிரசங்கியார் உனக்கு சொல்லுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. It's gripped you. அது அப்படியே உன்னுடைய மனதை இறுக பற்றி கொண்டு விட்டது. It's like a lion that caught a lamb. ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை அப்படியே பற்றி பிடித்து கொண்டது போல. What is use telling the lamb, come on, shake free from that lion? அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து உதறி விட்டு வாயிலிருந்து வெளியே வா என்று சொல்வதில் என்ன பிரயோஜனம்? That's not what the Lord is asking you to do tonight. இன்றைக்கு இரவு அதை அப்படி செய் என்று ஆண்டவர் சொல்லுவதில்லை. Listen to this question. அவருடைய கேள்வியை நன்றாய் கவனித்து பாருங்கள். Read it very carefully. மிகவும் கவனமாய் நீ வாசித்து பார். Verse 28 last part. 28ஆம் வசனம் கடைசி பகுதி. Do you believe that I am able to do this for you? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? That is the question. அதுதான் கேள்வி. And the Lord is asking you this question today. இன்றைக்கும் உன்னை பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். If the Jesus were standing here இங்கே இயேசு நின்று இருப்பாரானால் and you come to him and say, Lord, this is my bondage. நீ அவரிடத்திலே வந்து ஆண்டவர் இதுதான் என்னுடைய கட்டு என்று நீ சொல்வாயானால், I really want to be free. உண்மையாலுமே நான் விடுதலை அடைய விரும்புகிறேன் என்று The Lord சொல்வாயானால், asks you this question. ஆண்டவர் இந்த கேள்வி உன்னை பார்த்து கேட்பார். Do you believe that I am able to do this for you? இந்த காரியத்தை உனக்கு நான் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? And they were so simple. They said, yes, Lord, sure. அவர்கள் மிகவும் எளிமையாக இருந்தபடினாலே ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்றார்கள். And that is the response he wants from you today. இன்றைக்கு உன்னிடத்திலிருந்தும் அப்படிப்பட்ட பதில் எதிர்பார்க்கிறார். Not whether you are able. உன்னாலேயே உன்னை விடுவித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்கவில்லை. I am able. நான் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்கிறார். You know, the great man of faith that the Bible always speaks about is Abraham. விசுவாசத்தின் மிகப்பெரிய மனிதன் என்று வேதம் சொல்லுகிற மனிதன் ஆபிரகாம்.
He's called the father of faith அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். because he's the first person about whom it is written in the Bible that he believed in the Lord. ஏனென்றால் அவன் தேவனை விசுவாசித்தான் என்று எழுதப்பட்ட முதல் மனிதன் அவன்தான் வேதத்திலே. Now, when it comes to Hebrews, we read that Abel and Enoch also had faith, ஆபேலும் ஏனோக்கும் விசுவாசம் வைத்திருந்தார்கள் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். and Noah also. நோவாவையும் குறித்து வாசிக்கிறோம். But when you go to Genesis, you don't read about their faith. ஆனால் ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசம் கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்க முடியாது. The first person in Genesis about whom it is written he believed in the Lord அவன் தேவனிலே விசுவாசம் வைத்தான் என்று எழுதப்பட்ட முதல் மனிதன் was Abraham. ஆபிரகாம். You turn to that in Genesis 15. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். God one day took this old man. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். தேவன் ஒரு நாள் இந்த முதிர் வயதானவனை எடுத்து He called him outside his tent அவனுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வா என்று சொன்னார். and told him in verse 5, look at the heavens one night. 5ஆம் வசனத்திலே அவனை பார்த்து சொல்றார், நீ வானத்தை அண்ணாந்து பார். It was night and he told him to look at the stars அது இரவு நேரமாய் இருந்தது. நீ வானத்தின் நட்சத்திரங்களை அண்ணாந்து பார் என்று சொன்னார். and start counting the stars அந்த நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி பார். if you are able to count them. உன்னாலே என்ன கூடுமானால் என்ன என்று சொன்னார். Of course nobody can count the stars. நட்சத்திரங்களை யாருமே எண்ண முடியாது. It's so many millions. எவ்வளவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. And God told him one word. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். When he had no son, அவனுக்கு மகனே இல்லாத பொழுது God said to him, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், your descendants will be like that. உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொன்னார். What did Abraham do? ஆபிரகாம் என்ன செய்தான்? It says in verse 6, he believed in the Lord. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான். And because he believed in the Lord, அவன் தேவனை it விசுவாசித்தபடியினால் says in that verse, God said, you are a righteous man. நீ ஒரு நீதிமான் என்று ஆண்டவர் விளம்பினார். Why did God call him a righteous man? ஏன் அவனை நீதிமான் என்று ஆண்டவர் கூப்பிட்டார்? Not because he was very holy, but because he believed in the Lord. அவன் மிகவும் பரிசுத்தவானாய் இருந்தபடினாலே அல்ல, அவன் தேவனை விசுவாசித்தபடினாலே அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். Salvation is by faith. ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினாலே வருகிறது. Do you believe what God has said? தேவன் சொன்னதை நீ விசுவாசிக்கிறாயா?